Hello viewers, I am Lakshmi. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 4 வடிவியல் பயிற்சி 4.2 அதில் சம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? ABCD என்ற ஒரு சரிவகத்தில் AB parallel to DC மற்றும் P, Q என்பன முறையே பக்கங்கள் AD மற்றும் BCயின் மீது அமைந்துள்ள புள்ளிகள் ஆகும். மேலும் PQ parallel to DC, PD equal to 18 cm, BQ equal to 35 cm மற்றும் QC 15 cm எனில் AD அளவை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. முதல் இதுக்கு ஒரு சரிவகம் வரைஞ்சிக்கிடுவோமா? சரிவகம் பேர் என்ன? ABCD என்ற சரிவகம். வாங்க. ABCD ஒரு சரிவகத்தில் AB parallel to DC, AB parallel to DC. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? PQ அவை AD பக்கங்களிலும் BC பக்கங்களிலும் அமைந்த புள்ளிகள். மேலும் PQ parallel to DC, PQ parallel to DC. PD என்ன கொடுத்துருக்காங்க? 18 cm. BQ என்ன கொடுத்துருக்காங்க? 35 cm. QC என்ன கொடுத்துருக்காங்க? 15 cm. என்ன கேட்டிருக்காங்க? ADயின் அளவை கேட்டிருக்காங்க. ADயை நம்ம எப்படி கொண்டு வரலாம்? AP + PD கொண்டு வரலாமா? அதில் AP நம்மளுக்கு தெரியாததுனால அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ ADயின் அளவு எப்படி கொண்டு வரலாம்? X + 18 cm கொண்டு வந்துடலாமா? அப்போ முதல் APயோட அளவு கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு you have to find AD. சரி, கொடுத்துருக்கிறது சரிவகம். நம்மளுக்கு முக்கோணத்தின் விதிப்படி என்ன பண்ணலாம்? சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணலாம், அல்லது பேசிக் ப்ரொஃபஷ்னாலிட்டி தியரத்துப்படி ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் இரு பக்கத்திற்கும் இணையாக, ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் இரு பக்கத்திற்கும் இணையாக மற்ற இரு பக்கங்களையும் வெட்டுமாறு வரையப்பட்டால் அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. தேவ்ஸ் தேற்றத்தின்படி parallel லைன் கொடுத்துருக்காங்க. parallel லைன் கொடுத்தா இந்த ரெண்டு பக்கங்களோட விகிதம் சரிசமமாக பிரிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டு இந்த பக்கத்தின் அளவை கொண்டு வந்துடலாமா? அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? சரிவகம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு முதல் முக்கோணம் வேணும். முக்கோணம் வர்றதுக்காக நம்ம இப்போ ஏசிங்கிற டயகனலில் வரைஞ்சிக்கிடும். ஏசிங்கிற டயகனல் பிக்குங்கிற கோடில் ஓங்கிற பாயிண்டில் சந்திக்கின்றது. இப்போ எந்த முக்கோணம் எடுத்துக்கலாம்? முக்கோணம் ACD. முக்கோணம் ACD எடுத்துக்கிட்டோமா? முக்கோணம் ACD. முக்கோணம் ACDயில் POங்கிற லைன் எதுக்கு பேரலாக இருக்குது? DCங்கிற லைனுக்கு பேரலாக இருக்குது. மற்றும்
PO is parallel to DC. அப்போ தேஸ் தேற்றத்தின்படி என்ன பண்ணலாம்? ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் டிசிக்கு இணையாக இருக்கின்றது. மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறு ஏடியையும் ஏசியையும் வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சரி விகிதத்தில் பிரிக்கின்றது. அப்போ நம்மளுக்கு முக்கோணம் அதே நேரம் PO வந்து parallel to டிசியாக இருக்கிறதுனால தேஸ் தேற்றத்தின்படி நம்ம என்ன எழுதிடலான்னா AP divided by PD equal to AO divided by OC. தேஸ் தேற்றத்தின் படி ஏபி இப்போ என்னது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். பிடி என்னது 18. ஏவோ தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓசியும் தெரியாது. இதுக்கு மேலே சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது, அதனால் இதை 1ன்னு வச்சுக்க. அடுத்து எந்த முக்கோணம் எடுக்க போகிறேன்னா முக்கோணம் சிஏபி. முக்கோணம் சிஏபியில் ஓக்யூ parallel to ஏபியா? ஓக்யூ parallel to ஏபி. அப்போ மறுபடியும் தேஸ் தேற்றத்தின்படி என்ன பண்ணிடலாம்? ஏஓ டிவைடட் பை ஓசி ஈக்குவல் டு பிக்யூ டிவைடட் பை கியூசி எடுத்துடலாமா? முக்கோணம் சிஏபி. முக்கோணம் சிஏபி மற்றும் ஓக்யூ parallel to ஏபி. அந்த இதுபடி CO divided by OA, CQ divided by QP. தேஸ் தேற்றத்தின் படி CO என்னது தெரியாது. சிஓவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஓசின்னு எழுதிக்கலாம். ஓஏவை ஏஓ எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு கியூசி டிவைடட் பை கியூபி. ஓசி தெரியாது, ஓசி அப்படி வச்சுக்கோங்க. ஏஓ தெரியாது. கியூசி எவ்வளவு? கியூசி 15, கியூபி 35. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3/7. இப்போ ஏஓ டிவைடட் பை ஓசி இருக்குது, இங்கே ஓசி டிவைடட் பை ஏஓ இருக்குது. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரதுக்காக இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிடும், தலைகீழாக மாற்றிக்கிடும் அந்த விகிதத்தை. அப்போ ஏஓ டிவைடட் பை ஓசி இந்த பக்கம் நம்ம தலைகீழாக மாற்றணும்னா இந்த ரேஷியோவையும் நம்ம தலைகீழாக மாற்றணும். அப்போ 7/3. இப்போ ஃப்ரம் 1 and 2லேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? ரெண்டும் ஒரே வேல்யூவை குறிக்குதா? ஏஓ டிவைடட் பை ஓசி, இங்கேயும் ஏஓ டிவைடட் பை ஓசி. அப்போ 1 மற்றும் 2 படி நம்ம என்ன எழுதிக்கலாம்? இரண்டும் சமம் என எழுதிக்கலாம். x/18ம் 7/3ம் சமம். ஃப்ரம் 1 and 2 x/18 equal to 7/3. எக்ஸோட மதிப்பு தான் நம்ம இப்போ கொண்டு வரணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 18 அந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? 18 டிவைடட் பை 3. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 6. அப்போ 7 × 6 42 சென்டிமீட்டர். எக்ஸோட மதிப்பு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்குது என்ன? ஏடியோட வேல்யூ. ஏடியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏபி ப்ளஸ் பிடி கொண்டு வரலாமா? ஏடி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிடி. ஏபி என்னது? எக்ஸ். எக்ஸோட மதிப்பு தான் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கோம்? 42.
பிடி என்னது 18 சென்டிமீட்டர். அப்போ டோட்டலாக அளவு 60 சென்டிமீட்டர். அப்போ ஏடியோட வேல்யூ 16 சென்டிமீட்டர். நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஏடியோட மதிப்பு தான் கேட்டிருந்தாங்க. ஏடியோட மதிப்பு 16 சென்டிமீட்டர். தேங்க்யூ வியூவர்ஸ். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.